ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா கிங்கோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் இப்போல்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கேக்கை கட் பண்ண சொல்லிவிட்டு நைஃபை கையில் கொடுத்தான். சுற்றி முட்டி நம்ம ஜொங்கு கூட மாம் ஒரு பர்சன்ட்டை தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். கிம்மி இந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஆண்டி, அதான் டைம் ஆயிடுச்சுல்ல, எல்லா பர்சன்ஸுமே வந்தாச்சு, கேக் வெட்ட நீங்களே வந்துட்டீங்க, டைம் ஆகிட்டுருக்குது, கேண்டில்ஸை ஊடி கேக்கை கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஆரமும் ஜின்னு நம்ம ஜங்குக்குமே கேக்கை கட் பண்ணுங்க மாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன்டா, ஏன்டா நீங்கள் அவசரப்படுறீங்க, ஏன் கேட்க வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கலாய்க்குறாங்க. இந்த மாதிரி கலாச்சாரம். ஆனால் எல்லோரும் வந்தாச்சுல, என்ன எல்லோரும் வந்தாச்சான், என்ன மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லோரும் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் ஒரு பர்சன்ட் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெக்கியோட மாமோட ஐஸ் தான் தேடுது. இந்த மாதிரி தேடுதுன்னா கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ள பெரிய பொக்கையோட அப்படியே நம்ம ஸ்மைல் பண்ணபடி ரன் பண்ண வேகத்திலேயே ஓடி வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஓடி வந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு ஜேகேயோட மாம் ரொம்ப ஹாப்பியாகி, நான் ஒன்னாக்காக தான்டா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேங்கிற மாதிரி நம்ம ஜேகேயோட மாம் ரொம்ப ஹாப்பியாகிட்டே வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தவங்க கீழே இறங்கி வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. சாரி மாம், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, என்னால் தான் உங்களுக்கு லேட் ஆகிடுச்சாங்கிற மாரி பொக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஜொங்குக் பக்கத்தில் வந்து கரெக்டாக நம்ம நிற்கவும், ஜொங்குக் அப்படியே கடுப்புலேயே நம்ம பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான், என்ன டாடி முறைக்கிற, இப்படி பார்க்க சொல்ல எனக்கு அப்படியே ஒன்று ஹக் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம், நீங்கள் ஸ்டேஜில் நிற்கிறோம், பாட்டு பேசு, இல்லைன்னா என்ன பல்லா கலட்டிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஈடுங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட சிரித்து வர காட்டுறாரு. எங்கே கலட்டுனுங்கிற மாதிரி கலட்டுனுங்கிற மாதிரி காட்டவும், நம்ம ஜொங்கு கடுப்பாகி உங்ககிட்ட பேச முடியாதுடானுங்கிற மாதிரி திரும்பி பாரா இந்த மாதிரி திரும்பிக்கிட்டான். இப்போ அப்படியே அந்த பேட்டை சாங்கை பாடி கேக்கை கட் பண்ணி ஜேகேயோட மாம் எல்லாருக்குமே அப்படியே கேக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தான். இப்போ பார்ட்டிலாம் என்ட்ராகி நைட் ஆயிடுச்சு, எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போனோம். ஜேகேயுமே தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பார். ட்ரிங்க் பண்ணிட்டு போட்டாடுன்ட்டு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒரு ட்ரக்கை ரெடி பண்ணிட்டு இருப்பாரா, அந்த ட்ரக்கை செக் பண்ணி வேறு பாட்டுட்டு இருப்பார். அதாவது அதே மூமெண்ட்டில் தான் பார்ட்டி பிளேஸ்லேயும் இருந்திருப்பார். டைம் மூவ் ஆக அந்த ட்ரக்கோட பவர் ஜேகேக்கு ஒரு மாதிரி கேரான பொசிஷனில் ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. போர்டை கொஞ்சம் ஹைப் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே நேராக ரூமுக்கு வந்துருந்துருப்பார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்துருந்தோம். அப்போனா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் ஸ்லீப் பண்ணிட்டுக்காக்கம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயே பெட்டில் வந்து உட்காந்தான். நாம் ஜொங்குக்கிட்டான் ட்ரிங்க் பண்ண போர்டு இல்லையும் ட்ரக்ஸ் செட் பண்ண மூமெண்ட்லேயும் கொஞ்சம் டல்லான பொசிஷன்லேயே பக்கத்தில் வந்து நின்னோம். என்ன மாஃபியா கிங்கே, ஒரு 2-3 கிளாஸ் தான் ட்ரிங்க் பண்ண மாதிரி இருந்துச்சு, என்ன டல்லான பொசிஷன்லேயே வர அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜேகேயை பாட்டு பேசினா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போர்டில் இருக்கிற நம்ம ஜேகேடம் டேயோட ஃபேஸை கப்பனப்படி டேயோட ஐஸை மட்டும்தான் பார்க்குறாரு, வேறு எதையுமே பார்க்கல. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா கிம், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை மீட் பண்ணக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்ன நம்ம எருசாக ஏன் தேடி வரவே இல்லை, இப்போ கூட பாட்டியா நீ இமேஜினேஷனாக தான் என் முன்னாடி தெரியுற, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உனக்கு எதுவும் ஆயிருக்காட்டுல்ல, உன்னை யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, நீ சேஃபாக தானே இருக்கிறேன், என்கிட்ட வென்று நான் உன்னை அப்படி பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை அந்த ஹோமில் கொண்டு நான் விட்டுட்டு பெரிய தப்பு தான், ப்ளீஸ் என்ன சாரி, என் ஃபர்கியூவை அக்செப்ட் பண்ணிக்கோ, என்கிட்ட வென்றுவல்ல நீ அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா டேயோட ஐஸ் அப்படியே லைட்டாக கலங்குற இந்த மாதிரி கலங்குனோம். டேயோட டீரி அப்படியே வெயிட் பண்ணப்படி வந்துருவேன்னு சொல்ல வேண்டியதானே, கண்டிப்பாக நான் உன்னை தேடி வந்துடுவேன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேக்கோட ஃபேஸ் அப்படியே நம்ம டேக்கப் பண்ணால் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போர்டில் ட்ரக்ஸ் எடுத்த போர்டில் நம்ம ஜொங்குக்கிட்டான் கிட்ட பேசுகிறோங்கிற தெரியாமல் இப்படி ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ண மொமெண்ட்டுக்கு ஜேகேயுமே டேயோட ஃபேஸை கப் பண்ணியிருப்பாரு. அந்த பொசிஷனில் பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். ஜேகே நல்லாவே தெரியும் ஜேகே ரியாலிட்டியில் இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜேகே அப்படி லைட்டாக மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணோம். ஜேகே டேயை மூவ் ஆன் ஆக விடலை, லாக் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. ஒன்று நான் ரொம்ப எர்ஸாக தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா,
இப்போ என்ன நீ என்னை தேடி வந்துருக்க, நான் கண்டிப்பாக உன்னை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டேன். உன் கூட ஃபுல்லாக டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்ம ஜாலியாக நிறைய பிளேஸ்க்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், மூவி பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாரி நிறைய பேசுகிறாரு. அப்புறம் நம்ம நிறைய பேபி ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்படி நம்ம ஜங்குக் பேசின பொசிஷன்லேயே டேயோட ஃபேஸ் மில்க்கு கிஸ் பண்ணப்படி லிப் லாக் பண்ணால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதா ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என் பேபி கிட்ட நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இந்த பேபி இந்த ஜேகே அக்செப்ட் பண்ணிக்காடா, பேபி கிஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாகவே நம்ம ஜேகே பேசுகிறத பார்த்துட்டு நான்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபேஸ் மில்க்கு கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட் இருக்கும், அந்த ட்ரக்கட் அந்த மூமெண்ட் இருக்கும். ஜேகேயோட மொட்டை ரியாலிட்டியிலேருந்து டேயோட பாடியில் கிஸ் பண்ணப்படி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பித்தா ஜேகே பண்ணுற மொட்டை மூமெண்ட்டுக்குமே நம்ம டே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணப்படி 2 பேருமே அந்த நைட் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் லைஃபுக்குள்ளேயே மூவ் ஆன் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜேகேயோட மாம் அவங்களோட பால்கனியில், அவங்க ஹவுஸில் பால்கனியில் நின்றுட்டுருக்காங்க. இந்த மாதிரி பால்கனியில் நின்றுட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் கிம் வந்து சிங்கிளாக போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன என்டர்டைட்டில் அங்கே இங்கே போகிறானுங்கிற மாரி நோட் பண்ண பொசிஷன்லேயே இருப்பாங்களா. இந்த மாதிரி இருந்தால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படியே பொறுமையாக பெட்டில் இருந்து உட்காண்டாம். ஜேகே டேக்கு மேலே தான் லைட்டாக ஓவரானபடி ஸ்லீப் பண்ணிட்டுருப்பாரு. அதை நோட் பண்ணிவிட்டு அச்சுச்சோ நேற்று இவன் ட்ரிங்க் பண்ண போடையில் நம்மக்கிட்ட க்ளோஸாக வந்த மூமெண்ட்டில் நம்மளே எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணி தொலைச்சிட்டோமே, எழுந்து பாட்டான் செத்தோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேகமாக நம்ம டே வந்து அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போய்ட்டு ஜேகே ஆல்ரெடி என்ன வேறு ஸ்வேர் பண்ணியிருப்பார். இருந்தாலுமே நம்ம டேயை பொறுமையாக ஜேகேயோட ஃபேண்டையும் எடுத்து பொறுமையாக வேர் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி வேர் பண்ணி விட்டா இப்போ கூட நம்ம ஜேகே லைட்டாக அந்த ட்ரக்கட் போர்டில் ஹேய் யார் அது அப்படிங்கிற மாரி கேட்கவும் நான் தான் ஜேகே டென்ஷன் ஆகாத ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃபேண்டையும் எப்படியோ வேர் பண்ணி விட்டுட்டு நம்ம டே அப்படியே நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவார் ஃப்ரெஷ்ஷப் ஆக. ஆனால் பட் நம்ம ஜேகே போர்டிலலாம் இருந்துருக்க மாட்டார், ஃபுல்லாக ரியாலிட்டியில் இருந்திருப்பார். டே எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஜேகே எழுந்துருந்துருப்பார். டேயும் ஜேகேயும் அவ்வளோ க்ளோஸாக அந்த பொசிஷனில் இருந்துட்டு பார்த்துட்டு ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருந்திருக்கும். நேற்று அந்த ட்ரக் எடுத்துட்டு தான் என்ன மாதிரி பண்ணி தொலைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி என்ன மாதிரி பண்ணி தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரக் எடுத்த போடையில் நம்ம தான் டேக்கிட்டு அவ்வளோ க்ளோஸாக வந்துருக்கோம். நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சரியாக தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட்லேயும் நம்ம தான் டேக்கிட்ட ரொம்ப ரூடாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு கில்ட்டிலேயே திங்க் பண்ணிட்டு இருந்தா அப்படியே லைட்டாக ஐஸ் அரப்பனபடி எழுந்துக்கிறத பாட்டுட்டு தான் நம்ம ஜேகே அப்படியே ஸ்லீப் பண்ணப்படியே பட்டுருப்பார். பட் ஜேகே ஸ்லீப் தான் பண்ணுறான்னு தெரிஞ்சு தான் நம்மகிட்ட அப்படியே எழுந்து அவர் ஷாக் ஆகி அவர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணப்படி ஜேகேக்கு இங்கே நடந்த மூமெண்ட் எதுவுமே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி ஜேகேயோட ஃபேண்டையும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு போனதையுமே நம்ம ஜேகே ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு இருப்பார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஒர்க்குக்கு கிளம்புறாங்க. ஜேகேவோட மாமா தான் காட்டுறாங்க. ஜங்குக்கோட மாமாவுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகி இந்த கிம்மை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும், இவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியுது. பார்ட்டி பிளேஸ்லேயும் அவன் ஸ்டேஜ் பக்கத்தில் இல்லை, ஜங்குக் பக்கத்துலேயும் இல்லை, கொஞ்சம் ஹவர்ஸ் எங்கேயோ காணாமல் போயிட்டான். அது மட்டும் இல்லை, நேற்று நம்ம பாடி கார்ட்ஸில் ஒரு 2% to 3% டெட் ஆகிட்டாங்க. நேற்று நைட்டு கூட இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் வர வந்துடுச்சு. பட் ஜேகே அதுக்கு முன்னாடியே பாடி கார்ட்ஸ் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ண வச்சதுனால உள்ளே என்ட்ரு ஆகிற அந்த 10%ஐயுமே ஹவுஸ்குள்ளே என்ட்ராக்காமலேயே ஜேகே அவங்கள ஃபினிஷ் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது, இந்த கிம்மு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட மாம் இந்த மாதிரி திங்க் பண்ணப்படி கிம்மை இனி நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும், டவுட் அவன் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படியே நம்ம டேடாம் கிம்மை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் கிம் வந்து இந்த மாதிரி ஒரு 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 சிட்டியோட நேமை சொல்லி அந்த சிட்டியில் தான் கிம்மை வந்து
அவன் போட் பண்ணதுலேருந்து அப்புறம் அவன் ஸ்கூல் ஸ்டடி காலேஜ் ஸ்டடின்னு எல்லாமே முடிச்சுட்டு அந்த சிட்டியாடாக இருக்கும். கரெக்டாக கிம்மோட மொட்டை இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அந்த பிளேஸில் போய்ட்டான்னா கிம் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம டேயும் போகிறாரு. இந்த மாதிரி கிம்மை பற்றின மொட்டை இன்ஃபர்மேஷன், அதாவது கிம்மா ட்ராமா பண்ணி வந்துருக்காங்கள அவனை பற்றின மொட்டை இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண அவனோட பிளேஸுக்கே போகிறது சார்லிக்கு தெரிய வருது. சார்லிக்கு தெரிய வந்து அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை அந்த பிளேஸுக்கு போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண விட்டுருவேனாட்டையான், அது அவ்வளோ ஈஸியாக நான் உன்னை விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ராகி நம்ம கிம்மா இப்போ ஒரு என்ட்ராக இருக்காங்களா அந்த பர்சனோட ஃபேமிலி பர்சன்ஸ் ரிலேட்டிவ் பர்சன்ஸ் எல்லாருமே ஒரு பிளேஸில் அவனோட வில்லேஜ் சிட்டி ஓகே அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு அவர் உள்ளே என்ட்ராகிறதுக்குள்ளேயே டேயோட காரை சுற்றி வளைச்சபடி சார்லியோட பாடி கார்ட்ஸ் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவங்க இதுக்கு நம்மளை சுற்றி வளைச்சி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே காரை விட்டு இறங்கி நீங்களாம் யாருன்னுங்கிற மாதிரி கேட்கவும் அந்த பர்சன்ஸு பேச ஆரம்பிட்டுக்குள்ளேயே அடிக்கிற அளவுக்கு ஃபைட் பண்ணுற அளவுக்கு வரப்பட்டுட்டு பாடி கார்ட்ஸ்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டார். ஜிமினாவும் மட்டும்தான் சீக்ரெட் ஒர்க் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் வீமின் 2 பேருமே அங்கே வந்துருக்கிறது 30% இருப்பாங்க. அவங்க கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் அந்த பிளேஸில் ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அதில் ஒரு பர்சன் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க நைஃபை வச்சு டேயோட ஹேண்ட்ஸை கட் பண்ணிடுவான். இந்த மாதிரி கட் பண்ணால் ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பர்சன்ட்டை ஓங்கி கிக் பண்ணி டேயை விட்டு மூவ் ஆன் ஆக்கணும். டென்ஷன் ஆகி என் ஹேண்ட்ஸே கட் பண்ணிட்டலாடான்னுங்கிற மாதிரி கோவத்தில் அந்த பர்சன்ஸ் அவ்வளோ பெரிய பயங்கரமாக பனிஷ் பண்ணி அடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜிமினாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க அப்படியே அவங்க வண்ட கார் எடுத்துகிட்டு அங்கே 2 கிளம்புனா டேயோட ஹேண்ட்ஸில் அப்படியே பிளட் லாஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே நம்ம டேக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்டாக நம்ம ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராக வர இந்த மாதிரி என்ட்ரானா நைட்டு 11 தாண்டிருச்சு. ஜெக்கியோட அம்மா மட்டும்தான் ஹாலில் உட்காந்துருக்காங்க. மீதி எல்லாருமே ஸ்லீப் பண்ண போயிருப்பாங்க. மீன் 2 பேரும் இந்த மாதிரி உள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட மாம் டவுட் ஆகி உனக்கு என்ன ஆச்சு, இன்றைக்கி ஏன் நீ இவ்வளோ ஹவர்ஸ் லேட்டாக வந்துருக்குங்கிற மாரி கிட்ட வேண்டாம் அது ஒன்றும் இல்லை மாம், அது வந்து எப்படி சொல்கிறது, நான் ட்ரக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போனேன் அந்த டைம் ஆயிடுச்சுங்கிற மாரி ஜேக்கியோட மாமா விட்டு மூவ் ஆன் ஆக்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணான். டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை, என்னாச்சின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக புஷ் பண்ணி முன்னாடி இழுத்து நிற்க வைக்கவும் வேர் பண்ணியிருந்த அந்த ஷார்ட்டை வந்து நோட் பண்ணுறாங்க. நம்ம நோட் பண்ணோம் ஷார்ட் லைட்டாக கட்டாக இருக்கிறது நோட் பண்ணிவிட்டு இது என்னது கட்டாக இருக்குதுங்கிற மாதிரி நம்ம மேலே கவர் பண்ணியிருக்க அந்த கோட் இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணவும் டேயோட ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்கிட்ட பார்த்துட்டு ஷாக் ஆகி என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கவும் அது மாஃபியாஸ்லாம் ஃபைட்லாம் இருக்கும்ல மேம், இது ஒரு ஃபைட்டில் வந்த கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி டோனிங்களே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா எந்த அளவுக்கு பயங்கரமாக கட்டு போட்டிருக்க, காமெடி பண்ணி சிரிக்கிறியாட்டே அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பனிஷ் பண்ணி திட்டிட்டு இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட்டு டைம் அட்டாக் ஆகாத அளவுக்கு பாட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வான் பண்ணபடி திட்டினபடியும் நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட மாமோட ரூமுக்கு போனேன். ஜங்குக்குமே இன்னும் ஸ்லீப் பண்ணல, ரூமில் பெட்லேயே உட்காண்ட்ருக்காரு. ஜங்கு கூட மாம்கிட்ட பேசிட்டு ரூமுக்கு வர சவுண்டை நோட் பண்ணிவிட்டு அமைதியாக பெட்டில் அப்படி ஸ்லீப் பண்ணபடி ஐஸை க்ளோஸ் பண்ணேன். நேராக வராரு. அவர் வேர் பண்ணின ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேக்கே வாங்கி கொடுத்துருப்பார்ல நைட் ட்ரெஸ்ஸு அதை எடுத்து வேர் பண்ண பொசிஷன்லேயே பொறுமையாக ஜேக்கே பக்கத்துலேயே வந்து பட்டுருக்காரு. இந்த மாதிரி பட்டுருந்தேன். ஃபுல்லாக ஃபைட் பண்ண பொசிஷனில் நல்லா டைட் ஆகி அப்படியே ஃபுல்லாக ஸ்லீப் ஆனேன். ஜேக்கே அப்படியே பொறுமையாக இல்லைண்டு டேயோட ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்காருல அந்த பொசிஷனை நோட் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு உன்னை யார் அட்டாக் பண்ணுது, இப்படி கட்டு போடுற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி டேயை யார் அட்டாக் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கி திங்க் பண்ண பொசிஷன்லேயும் டேயை நோட் பண்ணபடி நம்ம ஜேக்கி ஸ்லீப் பண்ணால் இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம தான் ஹவுஸில் தான் இருக்கிறாரு. இப்படி ஹவுஸில் ஒர்க் பண்ணபடி இருக்கிறத கிம் நோட் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி கிட்ட வேண்டாம், வாடா என்னோட செராக்ஸு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான். செராக்ஸா என்ன சொல்கிற, அம்மா கிம்மு நான்
என்ன நீ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குன்னா அப்போ ஜெராக்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி நீ என்னோட காப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு. ஆமாம், உன்னோட நேம் இதுதானே இருக்கிற மாதிரி வேண்டாம் அந்த ஹாஸ்பிட்டல் போக சொல்ல இந்த பர்சனோட பிக்கை காட்டி இவன் யார் என்னன்னுக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையுமே அங்கே நம்மகிட்ட கலெக்ட் பண்ணியிருப்பாரு. எல்லாத்தையுமே கரெக்டாக கிம்மை பாயிண்ட் பண்ணபடியே நம்ம கிம்முக்கிட்ட சொன்னால் கிம்மு பதட்டமாகி உனக்கு இப்படி அட்டாக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி என் மொத்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டானே, இதை மட்டும் ஜேகே கிட்ட சொன்னால் இப்போ நான் ஃபினிஷ் ஆயிடுவேனுங்கிற மாரி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தா. டேடாம் கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல மாட்டேன், அடுக்குன்னு ஒன் டே வர்றோம், அன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த பர்சன் கிம்மா என்றா இருக்க இந்த பர்சன் யாரோட ஹெல்ப்பால் உள்ளே வந்திருக்கான், அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்ங்கிறத நான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தான் ஜிம்னாட்டே சொல்லியிருப்பாரு. இப்போ இவன் ஃபேக்கு, இவன் கிம்மு கிடையாதுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்தா இவனோட சேர்ந்து சார்லியும் எண்டாகிருவான். சார்லி தான் அந்த ஒர்க்கை பண்ண சொன்னானுங்கிறது தெரியாமல் பெருமில்ல. அந்த மூமெண்ட்டுக்கு உன்னை யார் அந்த ஒர்க்குக்கு அனுப்புனாங்களோ அவங்கள நான் குயிக்காக கண்டுபிடிச்சி 2 பேருமே நான் ஜேகே கிட்ட கொடுப்பேனுங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே நம்மகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணான். இதை கிம் நோட் பண்ணிவிட்டு நேராக அவனோட ரூமுக்கு வந்துட்டு சார்லிக்கு கால் பண்ணிவிட்டு என்னை கண்டுபிடிச்சிட்டான், நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணியாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான், அதுக்கப்புறம் அவன் அந்த பிளேஸுக்கே போகலை, யாரையுமே மீட் பண்ணல, பேசலன்னு சொன்னீங்க, அவன் என்கிட்ட என்னோடய மொட்டை இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுக்குறான், இதை மட்டும் ஜேகே கிட்ட சொன்னால் அவ்வளவுதான், நான் எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சார்லிக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மொத்த மூமெண்ட்டையுமே ஜங்குக்கோட மாம் பேக் சைட்லேருந்து நோட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நோட் பண்ண ரொம்ப நல்லா இருக்குது. அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, இந்த ஒர்க்கை மட்டுட்டே பண்ணது நீ தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி நாம் ஜங்குக்கோட மாம் பேச எங்கே கட் ஆகுது, ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஜங்குக்கோட டேடு தான் ஜங்குக்கும் சுகாவுக்கு ஆரம்புக்கு ஜின்னுக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்துலேயே கிம் கொஞ்சம் சேடான பொசிஷனில் கொஞ்சம் க்ரை பண்ணபடியே நிற்கிறான். இந்த மாதிரி நின்னா ஜங்குக்கோட டேடி கால் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் அப்படியே காலை பிக் பண்ணா, மாமுக்கு ஹெட்டில் அடிபட்டுருச்சு, எப்படி ஹெட்டில் அடிபட்டுருச்சுன்னே தெரியல, அவளுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் நானும் கிம்மும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஜங்குக்கு ஆரம்பிச்சுன்னு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. செம்ம கோவமாகிட்டு கண்டிப்பாக இந்த ஒர்க்கை பண்ணிட்டு அவனாக தான் இருக்கும், அவனை நான் முதலே ஏதாவது பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம கரெக்டாக அந்த பிளேஸுக்கு வேண்டாம். அந்த பிளேஸில் உள்ள நம்ம ஜங்குக்கோட மாமுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குது. ஏன்னா நம்ம ஜங்குக்கோட மாமுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக ஜங்குக்கோட மாமே நம்மளை அங்கேருந்து அனுப்பிடுவாங்க, ஜங்குக்கோட மாமை வச்சு தான் பனிஷ் பண்ண போகிறோங்கிற மாதிரி திங்க் பண்ணி இப்படி ஜங்குக்கோட மாம் உள்ள என்ட்ராகி பேசிட்டு ஜேகேக்கு கால் பண்ணலான்ங்கிற மாதிரி திரும்புகிற அந்த செகண்ட் அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு திங்ஸை வச்சு ஜங்குக்கோட மாமோட ஹெட்டில் பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பான். அடித்த பொசிஷனில் அவங்க மாமா அப்படி கீழே விழுந்த 2 மினிட்ஸ்லேயே கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ளே ஜங்குக்கோட டேட் என்ட்ராகிருப்பார். என்ட்ராகி இந்த மாதிரி பிளட் லாஸ் ஆன பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட டேடு ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கோட மாமா அங்கே 2 கூட்டிகிட்டு போனோம். ஜங்குக்கோட மாம் டெட் ஆகணும், அவங்க சேஃப் ஆகிட்டா நம்ம தான் இந்த மாதிரி பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜங்குக்கோட மாம் கூடயே சேர்ந்து கிம்மும் வந்துருப்பான். இப்போ அப்படியே கிம் இந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீ இந்த பிளேஸில் இருந்து வெளியே நான் தான் இந்த ஒர்க்கை பண்ணேன்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் நான் விட மாட்டேன்னுக்கிற மாரி கிம் இந்த மாதிரி நோட் பண்ணப்படி இருந்தால் நம்ம ஜங்குக்கு தான் இது எப்படி நடந்துச்சு, மாமுக்கு எப்படி இப்படி பயங்கரமாக ஹெட்டில் அடிபட்டுச்சு, டாக்டர் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கிம் டக்குன்னு க்ரை பண்ணப்படி பயங்கரமாக அழுறான். இதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரோட ஃபோக்கஸும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கிம்மை நோட் பண்ணால் நீ தான் ஹவுஸில் இருந்த, நீ தானே ஜங்குக்கோட மாமுக்கிட்ட ஏதோ பேசணுங்கிற மாதிரி ரூமுக்கெலாம் போனேன், நீ ஜங்குக்கோட மாமோட ரூமுக்கு போனதையும் பார்த்தேன், ஜங்குக்கோட மாமோ நீயும் பேசிட்டு கீழே வந்ததையும் நோட் பண்ணேன், பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனேன், பார்த்தா அங்கிள் தான் பயங்கரமாக கட்டின சவுண்டுக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணப்படி வெளியே வந்தேன், இப்படி
ஆன்ட்டிக்கு அடிபட்டுருந்துச்சு, கண்டிப்பாக டேடாட்டா பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு எல்லாருமே டேயை பார்த்து ஷாக்கானா நம்பாட்டிங்க, அவன் ஃபேக்காக சொல்கிறான், நான் இதுக்காக என் மாமா அப்படி பண்ண போகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா ஜேகே காண்டாக்கி அதே பிளேஸில் ஸ்லாப் மேலே ஸ்லாப் பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி ஜொங்குக்கை வந்து அடிக்க விடாத அளவுக்கு மறைச்சி பிடிக்கிறாரு. உண்மை என்னங்கிறது தெரியாமல் சும்மா பனிஷ் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க கிங், அதுக்கு மேலே உங்களுக்கு நான் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது, அவன் தான் அந்த மாதிரி பண்ணானுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், மாமக்கிட்ட பேசினா அவ்வளவுதானே, தான் அந்த மாதிரி பண்ணானுங்கிறத நீங்கள் பார்த்தீங்களானுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி ஜிம்மினை திட்டுனபடி கிளிப்பாக பிடிச்சான். ஜேகேயோட டேடு டென்ஷன் ஆகி தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏன்டா எப்போ பட்டாலும் அவங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிற, இதெல்லாம் உன்னோட மாமக்கிட்ட தெரிஞ்சால் உன் மாம்பரை திட்டுவாங்க, அங்கே இருந்தான், தான் அந்த மாதிரி பண்ணானுங்கிறது தெரியாதுல்ல, கிம் ஏன்னா தான் பண்ணானுங்கிறத பார்க்க செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கும் என்ன பண்ணான்னு தெரியாமல், இங்கே பாருட்டையாங், என் மாமுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகணும், அப்புறம் நீ இந்த வேர்ல்டுலேயே இருக்க மாட்டே பார்த்துக்கோ, கண்டிப்பாக நான் உன்னை இருக்கவும் விட மாட்டேன், ஓண்டட் ஏன் ஹேண்ட்ஸாலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே கோவமாக அப்படியே ஹாஸ்பிட்டல் லீவ் பண்ணான். டேக்கே இந்த வேடை கேட்க சொல்ல அவ்வளோ பெயினாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி க்ரை பண்ண பொசிஷன்லேயே இருந்தான். கிம்ம கரெக்டாக பக்கத்துலேயே வந்துட்டு என்னமோ என்ன ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புவேன்னா, கண்டிப்பாக இந்த ஹவுஸை விட்டு வெளியே போகிறது நீ தான், நான் இந்த பிளேஸ்லேருந்து மொத்த பர்சன்டையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஜேகேயுமே கில் பண்ணுவேன், எனக்கு கொடுத்த ஒர்க்கை நான் பர்ஃபெக்டாக பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி கிம் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ரொம்ப காண்டாகி கிம்மோட நெக்கை இருக்குன பொசிஷன்லேயே, சரி நீ ஏதோ ஏன் லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ண வென்றிருக்குன்னு திங்க் பண்ணிதான்டா இவ்வளோ டேஸ் உன்னை அமைதியாக ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தேன், எப்போ நீ என்னை மாம் பிளேஸில் வந்து என்னை அவ்வளோ சேஃபாக பார்த்துட்டுருந்தேன், என் மாமை இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டியோ, இதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ண போகிறேங்கிறது மட்டும் பார்த்துட்டே இரு, பார்க்கலாம் யார் ஹவுஸை விட்டு வெளியே போகிறான், யார் செஞ்சிட்டு மட்டும் ஒர்க்குக்கும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறாங்கன்ட்டு, இதுக்கப்புறம் தான் நீ இந்த டேயை வீயா பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டின பொசிஷன்லேயும் அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போனால், நீ என்ன பண்ணி வேணாலும் பேசிட்டு போடா, பட் ஜேகேக்கு உன் மேலே இருக்கிற இந்த வெறுப்பை இன்னும் அதிகமாக்கி உன்னை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பட்டான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம நான் கிம்மு அதோட நியூவான்ட்ரா இருக்காம்ல, கிம் இந்த மாதிரி திங்க் பண்ணபடி நக்கலாக சிரித்தபடியே கரெக்டாக அவன் நம்ம ஜேகேவோட மாமுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அந்த ரூம் கிட்ட வந்துட்டான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு ஒரு 2 days மூவ் ஆகிட்டு டாக்டருமே அவங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ஜேகேக்கிட்டே வந்து எங்களுக்கு சரியாக சொல்ல முடியல, ஹெட்டில் பயங்கரமாக பேக் சைடில் அடிபட்டிருக்குது, அவங்க கோமாவுக்கு போன பொசிஷனில் தான் இருக்காங்க, அவங்க நார்மலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு ஜேகேக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. மற்ற பசன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண, இதுக்கு யார் காரணம், மாமுக்கு தெரியாமல் அடிபட்டுச்சா இல்லை யாரும் அடித்தாங்களான்ங்கிறது தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தால், ஆனால் நம்ம ஜேகே இந்த மாதிரி இல்லை பண்ணதெல்லாம் டேட்டானுங்கிற மாதிரி மேலே தான் அவ்வளோ கோபம் வருது. இந்த மாதிரி ஃபுல் ஃபோக்கஸும் மேலே நெகட்டிவாகவே நம்ம ஜேகேக்கு திங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி திங்க் ஆக ஆரம்பித்தா இப்போ அப்படியே ஒரு 2 weeks கிட்ட ஆயிடுச்சு ஜேகேயோட மாமுக்கு அடிபட்டு. 2 weeksமே நம்ம ஜேகே மாவே அவர் பார்க்குற பிளேஸ்லேருந்து வரல. டேயுமே ஹவுஸுக்கு வராரு. மறுபடி எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசலை, ஏன்னா வந்து அவங்க மாமுக்கே அடிபட்டுருச்சா அந்த பிளேஸ்லேருந்து டேட்டானுங்கிற மாதிரி கிம்மு வர சொல்லி தொலைச்சிட்டானா. அந்த மூமெண்ட்டில் மறுபடி யாருமே நம்ம டேக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசலை. டேக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேஷன் பேசி கம்ஃபர்ட் பண்ணுறது எல்லாம் ஜேகேயோட மாமாட்டாக இருக்கும். இப்போ அவங்களுமே கிரிட்டிக்கலான பொசிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்க மூமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப லோன்லியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு தான் ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராக வரான். இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம வந்து அவரோட ரூமில் கேமராஸ் இருக்குது தெரியல, அந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஜேகே பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது ஜேகே இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு விஷயமா வெளியே போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு நான் ஜேகே தான் கில் பண்ண போகிறேன்னு கிம்மு சொல்லிட்டு இருப்பான். அந்த வேடை திங்க் பண்ணி ஜேகேக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமோ அந்த மைண்ட் செட், ஓகே, அந்த மைண்ட் செட்டில் பெட்ரூம்குள்ளே கேமராஸ் எதுவுமே இருக்கிறது தெரியாமல் ஜிமினாவுக்கு கால் பண்ணி ஜேகே இந்த மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து ட்ரக் எடுத்துகிட்டு போகிறான், அவன் இந்த பிளேஸ்லேருந்து ட்ரக் எடுத்துகிட்டு போகிறான்
அந்த ட்ரக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போமான்னு சரியாக தெரியல நினைக்கிற மாரி ட்ரக்ஸு ஜேகே அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அந்த 100 வேர்டு மட்டும்தான் அதில் ஃபுல்லாக அதாவது கேமரா பாட்டு பேசுறதுல லிப் மூமெண்ட் ஆகுதுல்ல அது நம்ம ஜேகே அந்த லிப் மூமெண்ட்டை வச்சு சிட்டே பேச வர்றது ட்ரக்ஸு ஜேகே இதை அவன் பேசுகிறானுங்கிறத நோட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம ஜேகே போன பிளேஸில் பிளான் மட்டுமும் சார்லிடு அந்த ட்ரக்கை சேவ் பண்ண நம்ம டே என்றானுன்னு திங்க் பண்ணியிருப்பார். டே பிளான் பண்ணபடி இந்த பிளேஸில் எந்த ஒர்க்கும் நடக்கல, சார்லி போட்ட பிளான் தான் இங்கே நடந்திருக்கும். ஜேகே ட்ரக்கை எடுத்துகிட்டு போக வச்சுட்டு இருப்பார். அந்த பிளேஸ்க்குள்ளே சார்லியோட பாடி கார்ட்ஸும் என்ட்ராக இருப்பாங்க, டேயோட பாடி கார்ட்ஸும் என்ட்ராக இருப்பாங்க. பட் என்ட்ரான பர்சன்ஸ் நம்ம ஜேகேயோட பாடி கார்ட்ஸை அட்டாக் பண்ணிவிட்டு டேயோட பாடி கார்ட்ஸை அதே பிளேஸில் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதில் ஒரு பாடி கார்டு டேயோட பாடி கார்டு தான்ங்கிறத மார்க்கும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். இந்த பிளேஸில் சார்லியோட பாடி கார்ட்ஸ் தான் அட்டாக் பண்ண வந்தாங்கங்கிறதே தெரிஞ்சிருக்காது. டேயோட பாடி கார்டு தான் வந்திருக்காங்கங்கிற மாதிரி மார்க்கு ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகே பெட்ரூமில் இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்க்க சொல்ல டே ஜிமினா கிட்ட பேசின வேர்டு ஜேகேயோட ட்ரக்குக்கு எதுவும் ஆக்கக்கூடாதுன்னு தான் அவர் பேசியிருப்பார். நம்மளை பாடி கார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண அனுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். பட் அதெல்லாம் டோட்டலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மொத்தமாக சேஞ்ச் ஆகி டே பக்கம் மொத்தமாக டேன் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ப்ரூஃப் மாதிரி ஆகிப்போச்சு, நீ தான் இங்கேருந்து எல்லா ஒர்க்கையும் பண்ணுறோங்கிற மாதிரி ஜேகே செம்ம டென்ஷனில் அப்படியே ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்றான்னா அந்த பிளேஸில் நாம் டே நார்மலாக உட்காந்துருந்து மாஃபியா ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜேகே வண்ட வேக்கெட்லேயே டேயோட டைஸில் இருக்க அந்த லேப்டாப்பை ஊக்கி வீசுவாரா, இந்த மாதிரி வீசுனா டே டென்ஷன் ஆகி உனக்கு என்ன திமிரு ஜேகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் லேப்டாப்பை தூக்கி போட்டு இப்படி உடைக்கிற, அதில் நான் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனா டேயோட நெக்கி அப்படி நம்ம ஜேகே இருக்குன்னு பொசிஷன்லேயே அப்படியே ஃப்ளோர்லேருந்து மேலே தூக்குறாரு. நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு கண்ணு தெரியல நினச்சிட்டு இருக்கியாடா, ஏன் ஹவுஸ்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கள் கூட இருந்து எங்கள் ஒவ்வொரு பனிஷ் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கண்டமேனிக்க நம்ம ஜேகே திட்ட ஆரம்பிச்சிடுவார். நீ இந்த ஹவுஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ப்ராப்ளமோ, ஒன்றால் தான் என் ஹவுஸில் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாரையும் பனிஷ் பண்ண எல்லாரையுமே கில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் எல்லாரையும் பனிஷ் பண்ணது சரிதான்டா, எங்கள் எல்லாரையும் கில் பண்ணதும் சரிதான்டா, ஆனால் என் மாம் என்னடா பண்ணாங்க, உன்னை பிபி மாட்டிட்டானடா, அவங்க சன் மாட்டினாடா பார்த்தாங்க, அப்படி இருக்க சொல்ல என் மாம் எப்படிடா உனக்கு இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ண தோணுச்சு, எப்படி உனக்கு அட்டாக் பண்ண தோணுச்சு, நல்ல வேலை மேரேஜ் பண்ணியாச்சு ஒய்ஃபுங்கிற ஃபீலில் நான் உன்னை அப்படியே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்துட்டு நல்லடா போச்சு, இன்னும் என்ன ட்ராமாலாம் பண்ண போகிற, இன்னும் எத்தனை ட்ராமாவாக உன்னோட ட்ராமாவில் ஸ்டோரியாக எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் எத்தனை பிளேஸில் என்னோடய ஃபேமிலிஸ் அட்டாக் பண்ண திங்க் பண்ணிகிட்ருக்க, என்னோடய ட்ரக்கையே ஹைஜாக் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு துணிச்சலாம், கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயங்கரமாக நம்மகிட்டயே கோவத்தில் கண்டமேனிக்கே திட்டி ஜேகேயோட மாமுக்கு அடிப்பட்ட மூமெண்ட்டை வச்சு பயங்கரமாக திட்டி, என்ன மேரேஜ் லைஃப் ரிங்கு, என் மாமி இந்த மாதிரி பண்ணதுக்கே உன்னை ஏதாவது நான் பண்ணணும், என் மாமா ஐஸை ஓப்பன் பண்ணி வரணும்ல, அவங்க வந்ததுக்கப்புறம் இருக்குது, என் மாம் மூலியமாகவே இந்த மேரேஜுக்கு நான் ஒரு எண்டிங்கை கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக பேசி டேயோட கேரக்டரே ஒரு கேரக்ட்லெஸ் மாதிரியும் பேசி டேயை ரொம்ப ஹேட் ஆகிற அளவுக்கு பயங்கரமாக பேசிடுவார். நீ ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா அது எண்டாகிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவேனுங்கிற மாதிரி ரொம்ப மோசமான வேலையுமே நம்ம டேயை பேச நெக்கை பிடிச்சி இருக்கிற பொசிஷனில் இவ்வளோ பேசுகிறத கேட்டு டேக்கு சரி எனக்கு சைலண்டாக இருந்தவர் ரொம்ப ஹேட்டான வேர்டில் பேசுகிறத கேட்டு நம்ம டே டென்ஷன் ஆகி ஜேகேயோட ஆன்சர் தட்டி விட்ருவார். நானும் சரி போனா போட்டு இதை பற்றி இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக பேசக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ உன் லிமிட்டை தாண்டி அதிகமாகவே நீ என்கிட்ட பேசிட்டு ஜேகே, என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என்ன உன்னோட அந்த மாஃபியா பொசிஷன் அந்த கிங்குங்கிற சொல்லிட்டு ஒரு பொசிஷனில் இருக்கியே, அந்த பிளேஸ்க்கு நான் திங்க் பண்ணி உன்னை டார்கெட் பண்ணிகிட்ருக்கேனா, இல்லை உன்னை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு வரணும்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேனா, ட்ராமா பண்ணிகிட்ருக்கேனா, ஆமாம் இது எல்லாமே ட்ராமா தான், ஒன்லி ட்ராமா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி டேய் செம்ம கோமா கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனேன், நான் ட்ராமா தான் பண்ணேன், இப்போ நான் என்ன ட்ராமா பண்ணலனுங்கிறேன், எல்லாமே ட்ராமா தான் அப்படிங்கிற மாதிரி கோமா இது எல்லாமே ட்ராமா தான்டா,
நான் உங்ககிட்ட வந்து பேச சொல்ல ஒரு ட்ராமா பண்ணி ஒரு இன்னசென்ட் பர்சன் மாதிரி தான் உன்கிட்ட ட்ராமா பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். நீ என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, என்னை நீ ஏற்றுக்கல. அதனால சீட் பண்ணி உன் மாம் கிட்ட நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம், கப்பலாக இருந்தோங்கிற மாதிரி எல்லாம் ஃபேக்காகவே சொல்லி உன் மாமை ஃபுல்லாக ஏமாட்டி சீட் பண்ணிவிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகேயா? எல்லாமே என்னோட ட்ராமா தான். நான் சீட் பண்ணிவிட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணது எல்லாம் ட்ராமா மட்டும்தான். இப்போ அதில் உனக்கு என்னடா டவுட்டு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கட்டுனா வாவ்டையா வாவ், இதுதான் உன் மவுட்டிலேருந்து வரணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்களாம்மா, நான் சொல்ல கேட்கலல்ல. அவன் வந்து நம்ம எல்லாருமே பழி வாங்கிறதுக்கு தான் இந்த பேஸ்க்கு வந்துருக்கான். அவன் மவுட்டாலே சொல்கிறான் பாருங்க, அவன் என்னை லவ் பண்ணது ஃபேக்கான், என்கிட்ட லவ்வை சொல்ல வந்தது ஃபேக்கான், என்கிட்ட ட்ராமா பண்ணிட்டு இருந்தது எல்லாம் ஃபேக்கான். போடா குறைக்கு உங்களையும் அவன் நல்லா சீட் பண்ணி ஏமாட்டி இந்த ஹவுஸுக்கு உங்கள் மூலியமாகவே என்னை மேரேஜ் பண்ணி வந்துருக்கான். அதுவும் ஃபுல்லாக ட்ராமா, எல்லாம் ஃபேக் ட்ராமா. நான் சொல்ல நம்பலல. அவனே அவன் மவுட்டால எப்படி சொல்கிறான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்டுனா ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே டக்குன்னு திரும்பி டேய் ஜங்குக்கோட மாமா நோட் பண்ணா. ஜங்குக்கோட மாமா ரொம்ப ஒரு மாதிரி பெயினான பொசிஷன்லையே நோட் பண்ணா. டேக்கு என்ன பேசுனே தெரியல. அதெல்லாம் ஃபேக்கு தானே, நீ ஏன் அந்த மாதிரி சொல்கிற? ஜேக்கு அப்படி தான் பேசுவான், அவனை பற்றிட்டு உனக்கு தெரியும்ல, எல்லாம் ஃபேக்கு தானே. இல்லை மேம், நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான்.